ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. ஆதி வந்து இங்கே வீட்டுக்கு வந்து வராங்க. வந்தோடனே சாரதாம்மாகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா, உன் கையால் சமைச்சு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, ரொம்ப பசிக்குது, சாப்பாடு ரெடி பண்ணு அப்படின்னோடனே, ஆதி நான் உனக்கு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? இங்கே கெஸ்ட் ஹவுஸில் இருந்துக்கிட்டு சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நீ பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துட வேண்டியது தானே. யாரோ ஒரு பொண்ணுக்காக ஆசைப்பட்டு என் கூட இருந்து பிரிஞ்சு இருக்கல, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நீ இப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா முதல்ல நீ சாப்பாடு ரெடி பண்ணுமா, பசி உயிர் போகுது, சாப்பிட்டுட்டு எதுவாக இருந்தாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துடுறாங்க. அந்த சமயத்தில் கேசவன் வராங்க. அம்மா, சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சோன்னே எவ்வளோ நாளாச்சுமா இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அப்படின்னு. ஏன்டா நீ சாப்பிட்டதே இல்லையாடா அப்படின்னு சொன்னோன்னே, சாப்பிட்ருக்கேன் இவன் கிடக்குறாம்மா, முதல்ல நீங்கள் சாப்பாடு வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாரதா அம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆதிக்கிட்ட. இன்னும் வந்து அந்த பக்கத்தில் வந்து உட்காந்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கரெக்டாக சாரதாம்மா பேச்சை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆதி நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. அந்த பொண்ணுக்காக வந்து நீ வந்து இவ்வளோ சாப்பாடு இது கெஸ்ட் ஹவுஸ் என்ன பிரிஞ்சு கஷ்டப்படணுமா அப்படின்னோடனே கேசவன் கரெக்டாக போட்டு விட்டுட்டாங்க. அவன் ஏமா சாப்பாடு கஷ்டப்படுறான், அவனுக்கு தான் சாப்பாடு அழகாக வீட்டிலேருந்து வந்துடுது டெய்லி அப்படின்னு சொன்னோன்னே இவன் காலை போட்டு டக்குன்னு ஆதி மிதிக்கிறாங்க. மிதிச்சு ஏன்டா இப்படி வாய் விட்டு சும்மாடுறா அப்படின்னோன்னே, என்னது சாப்பாடு வீட்டில் வருதா? இல்லைம்மா, நாங்கள் ஒரு வீட்டு மெஸ்ஸு ஒன்று சொல்லியிருக்கோம், அதனால் சாப்பாடு வீட்டுக்கே வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லி கேசவன் ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் பண்ணுறான். அப்படியே போகாத நில்லுன்னொன்னே, என்னை மாட்டி விட்டால, நீ அம்மா கேட்க போகிறாங்க பதில் சொல்லு அப்படின்னோடனே, ஆதி நான் உன்ட்ட ஒன்று கேட்குறேன், நீ அந்த பொண்ணு யார் என்னன்னு தயவு செஞ்சு சொல்லுமா. சொன்னேன்னா வந்து நான் அவங்க வீட்டுக்கு போய் பேசுகிறேன், அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு ஃபோட்டோ காட்டு, எதுவுமே அவங்க வீட்டுக்கு போய் நான் வேணால் சம்மந்தம் கூட பேசுகிறேன், தயவு செஞ்சு காட்டு அப்படின்னு சொன்னேன்னா, இல்லைம்மா உனக்கு தெரியாமல் நான் இப்படி ஏதாவது செய்வேனா, நீ முதல்ல புரிஞ்சுக்கம்மா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நிச்சயமாக அந்த பொண்ணை உன்ட்ட காட்டாமல் இருக்க மாட்டேன், உன் சம்மந்தம் இல்லாமல் நான் வந்து தாலி கட்ட மாட்டேம்மா, அதை முதல்ல புரிஞ்சுக்க, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், நீ ஏன் அந்த பொண்ணுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா, அந்த பொண்ணு யாருன்னு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்காதா. இன்னும் சாரதாம்மா போட்டு வாங்குறாங்க. ஆதி வந்து கட் அண்ட் ரைட்டாக கரெக்டாக சொல்லிடுறாங்க. அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, நிச்சயமாக உனக்கு உங்ககிட்ட காட்டாமல் நான் அந்த பொண்ணை வந்து நிச்சயமாக நல்ல நேரம்படி வருமா, அந்த நேரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. எப்படி இவன்ட்டேருந்து வாங்க முடியல, கேசவன்ட்ட போட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஐடியா சாரதாம்மா பண்ணுறாங்க. கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தாங்கல்ல பாரதி, அப்போ வந்து மரகதம் வந்து கேள்வி கேட்குறாங்க துருவி ஆதி ஏன் வந்து லவ் பண்ண பொண்ணு வந்து யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னோன்னே, எனக்கு எதுவும் தெரியாத அத்தை, அது அவர் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வேறு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் மரகதம் வந்து துருவி கேட்டனால, ஏன் பாரதி ஆதி லவ் பண்ணுற பொண்ணை பற்றி கேட்டால் நீ இவ்வளோ பதட்டப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக வந்து தமிழ் வந்து காப்பாற்றிட்டாங்க பாரதியை. வந்து வாமா எனக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் வந்து பாரதி திரும்பி பார்க்குறதே தெரியுது, மரகதம் வந்து இது சரியில்லை, அவங்க வந்து நமக்கு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க பாரதி. அத்தை பார்வையே சரியில்லை, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஆதி வந்தோடனே பாரதி வந்து ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. லதா வந்து ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க, சில் அப்படின்னோடனே, ஏற்கனவே ஆதி வந்து அவங்க அம்மாட்ட என்ன சொல்லிட்டாருன்னு தெரியாமல் பதட்டத்தில் இருக்கேன், நீ வேறு என்ன ஆதி வந்துட்டாப்ல அப்படின்னோடனே எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு பாரதியை மட்டும் கண்டுக்காமல் அங்கேருந்து போய் ஆஃபீஸ் ரூமில் போய் உட்காந்துடுறாரு. உட்காந்தோன்னா வேறு வழியே கிடையாது, என்ன சொன்னாலும் சொல்லாமல் போயிட்டாப்ல அப்படின்னோடனே, நீ முதல்ல போய் ஆதியை போய் பார்த்து என்ன எதுன்னு கேளு ஸ்ட்ரைட்டாக, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ரூமுக்கு போயிட்டு கண்ணாப்பண்ணான்னு பாரதி வந்து டென்ஷனில் வந்து தவிக்கிறாங்க. ஆதி வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன பாரதி நீங்கள் வந்திருக்கீங்க, நான் கவனிக்கல, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்னா இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் நிறையா இருக்கா, அதான் சரி உட்காருங்க அப்படின்னோன்னு, ஆதி விளையாடாதீங்க, உங்கள் அம்மா கிட்ட வந்து என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னோன்னு, ஆல்ரெடி நான் என்ன முடிவு பண்ணியிருந்தேனோ அதை தான் சொன்னேன், நான் அம்மா கிட்ட எல்லா விஷயமும் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னோன்னே, என்னது சொல்லி முடிச்சிட்டிங்களா, விளையாடாதீங்க ஆதி தயவு செஞ்சு, நான் ஏன் விளையாட போகிறேன், எங்கள் அம்மா முதல்ல உங்களை தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க, நீங்கள் தான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல யாருன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு, என்ன விளையாடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் வந்து அம்மா கிட்டே நேற்று ராத்திரி எல்லா விஷயங்களும் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னோடனே ரொம்ப பதட்டத்தில் கண்ணெல்லாம் டென்ஷனாக அங்கிட்டு இங்கிட்டு உருட்டிகிட்டு இருக்காங்க. பாரதி இந்த ஒரு பார்வை தான் பாரதி என் மனசை வந்து உழுக்குது அப்படின்னு ஆதி வந்து, நீங்கள் இப்போ நான் சொல்கிறதுக்கான காரணம் இந்த விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்கன்னு எனக்கு அந்த ரியாக்ஷன் பார்க்கணுங்கிறதுக்காக தான், மற்றபடி உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணெல்லாம் இல்லை, என்னை அள வைக்காதீங்க ஆதி தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கன்னொன்னே, அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, எதுக்கு ரெடியாக இருங்க, அடுத்தது என்ன, எப்போ வேணாலும் கால் வரலாம், சம்மந்தம் பேசுகிறதுக்கு உங்கள் வீட்டுக்கு கூட வரலாம், எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருங்க பாரதி அப்படின்னு சொல்கிறோன்னே டென்ஷனில் வந்து பாரதி வந்து சாரியை வந்து இப்படி கையில் சுருட்டிக்கிட்டே போகிறாங்க. செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆதி வந்து இந்த ஒரு பார்வைக்காக நான் என்ன வேணாலும் காத்திருக்கலாம் பாரதி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கேசவனை வந்து போட்டு வாங்கி உண்மையை வந்து வாங்கிடுறாங்க. கேசவன் வந்து உளறிடுறாப்புல,
நீங்கள் என்ன ஏற்றுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமா பாரதியை, இதுக்கெலாம் உங்களுக்கு பெரிய மனசு வேணும் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அடுத்த வேகத்துக்கு பலாருன்னு கேசவன் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு செம்ம டென்ஷனில் இருக்காங்க பாரதி. பார்க்குறதுக்காக எந்திரிச்சு ஆவேசமாக கிளம்பி வராங்க சாரதாம்மா. இப்போ என்ன நடக்க போகுது, ரத்னம் வீட்டுக்கு போவாங்களா இல்லையாங்கிறது தான் அடுத்த ட்ராக். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.